morning, students. Good morning. Good morning. நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? சரி. இன்னைக்கு வந்து டிவோஷன் வந்து ஒரு செய்முறை மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். எனக்கு 3 பேர் வேணும். டக்கு வந்துடணும். நான் கூப்பிட்டோட வந்துடணும். அப்படி முன்னாடி அந்த பக்கம் திரும்பி. ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு வேலை செய்ய போறேன். அதை நீங்க கவனிக்கணும். கவனிச்சுட்டு நீங்க தான் எனக்கு வந்து என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். எல்லாம் நல்லா உப்பு கவனிக்கணும். ஓகே, இப்ப இங்க கவனிக்கணும். இங்க என்கிட்ட தான் பேசணும். இப்ப யார் வேணாலும் இருக்கலாம். தைரியமா இந்த 3 தண்ணியும் குடிக்கணும். 3 தண்ணியும் குடிச்சிருவீங்களா? குடிக்கலாமா? குடிக்க கூடாதா? யோசித்து நிதானமா எனக்கு பதில் சொல்லுங்க. குடிக்க கூடாது. சரி, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்க எந்த தண்ணி இப்ப குடிப்பீங்க? இப்ப வந்து தாலிக்கு வாங்க, எந்த தண்ணி நீங்க குடிப்பீங்க? குடிங்க, வாங்கி. கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. சரி, இந்த தண்ணி ஏன் குடிக்க மாட்டீங்க? இப்ப காவியா வச்சுக்க தண்ணி ஏன் குடிக்க கூடாது? எங்க மண் இருக்கு? டம்ளருக்கு அடியிலையா? டம்ளருக்கு உள்ள. சரி, பிரியதர்ஷி வச்சிருக்கிற டம்ளர் உள்ள தண்ணி ஏன் குடிக்க மாட்டீங்க? ஆனா உள்ள டாப் பீஸ் வந்து உள்ள எங்க இருக்கு? டாப் பீஸ் மாதிரி தூசி வந்து எங்க இருக்கு? நல்லா பாருங்க. கிளாஸுக்கு சுத்தி, அதாவது கிளாஸுக்கு சுத்தினா கிளாஸுக்கு உள்ளேயா வெளியேவா? வெளியே. அடுத்ததுல உள்ளேயும் சுத்தமா இருக்கு, வெளியேயும் சுத்தமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பர்சன் எடுத்துப்போம். இப்ப நான் வந்து என்னையே நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் ஹெலன் ஒரு ஆள் இருக்கேன். இப்ப வந்து நான் வந்துட்டு உள்ளேயும் இந்த இதுல வந்து உள்ள மட்டும் தான் எப்படி இருக்கு? மண்ணா இருக்கு. வெளியில டம்ளருக்கு வெளியில சுத்தமா இருக்கு. இப்ப நான் ஹெலன் வந்து உள்ளுக்குள்ள வந்து பேட் ஹேபிட்லாம் வச்சுக்கிட்டு தீமையான எண்ணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க என்னை விரும்புவீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம். இப்போ பிரியதர்ஷன் இதுல உள்ளேயும் ஸ்டாப்பீஸ் தூள் கொஞ்சம் அப்படியே தூசி இருக்குது, வெளியிலையும் இருக்குது. இப்போ ஹெலன்ற ஒரு பர்சன், நான் உள்ளுக்குள்ளாரையும் பேடாக தான் இருக்கேன். நான் வெளியிலையும் என்னை எப்படியே காமிச்சுக்கிறேன். பேடாகவே ஒரு பேட் ஹேபிட் பர்சனாகவே நான் காமிச்சுக்கிறேன். கோபப்படுறேன், திட்டுறேன், பேசுகிறேன், கேட்டாவது பேசுகிறேன், அடிக்கிறேன், இப்படியே இருக்குது. உள்ளுக்குள்ளார என்ன இருக்கோ அப்படியே வெளியிலையும் நான் என்ன பண்ணிடுறேன்? காமிச்சிடுறேன். இன்னொரு பர்சன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹெலன் உள்ளேயும் நீட்டா இருக்கேன், வெளியிலையும். உள்ளேயும் நான் என்னால ஒரு ஒரு பேர்ட் ஹேபிட்ல அதை நான் வெளியிலையும் நான் எப்படி இருக்கேன்? நல்ல பிள்ளையா இருக்கேன். இந்த 3ல எந்த இது வந்து உங்களுக்கு இப்போ நீங்க எதை நீங்க சூஸ் பண்ணீங்க? எதை தண்ணி எடுத்து குடிச்சீங்க? உள்ளேயும் சுத்தமா இருக்கிறதும் வெளியிலையும் சுத்தமா இருக்கிற தண்ணியை தான் நீங்க என்ன பண்ணீங்க? எடுத்து குடிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம், அப்படிதான் விரும்பணும். ஸோ இப்போ இந்த 3 இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள சுத்தமாக இருந்தது, வெளியில் சுத்தம் இல்லாமல் அப்படி இருந்தாலும் யாரும் விரும்ப மாட்டாங்க. உள்ளுக்குள்ளாரையும் ஒரே மாதிரி வெளியிலையும் ஒரே மாதிரி காமிச்சுக்கிட்டு தீமையான காரியத்தை பார்த்தாலும் உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. நம்ம உள்ளுக்குள்ளார, அதாவது உள்ளனா எது? இருதயம், நம்மளுடைய சிந்தனையில நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். உள்ளுக்குள்ளார நல்ல அன்பு, நல்ல எண்ணம், எல்லாருக்கும் உதவி செய்யணும், நான் நல்லா படிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் நல்ல ஹேபிட்டோட இருப்பேன், உள்ளேயும் அப்படியே இருக்கணும். நீங்க வெளியிலையும் என்ன பண்ணணும்? அவுட்புட்லையும் அதே தான் நீங்க என்ன பண்ணணும்? காட்டணும். ஒரு சிலவங்க நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா வெளியில யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க? பேச மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நோ யூஸ். நம்ம யூஸா இருக்கணும்னா உள்ள நல்ல பழக்கம், நல்ல எண்ணம் இருக்கணும். நீங்க வெளியிலேயே அதையே என்ன பண்ணணும்? நீங்க காட்டணும். அந்த மாதிரி இருப்பீங்களா? அப்ப யாரெல்லாம் அதிகமா விரும்புவாங்க? யாருக்கூடதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்? யாரெல்லாம் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க?
உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கணும், வெளியும் ஒரே மாதிரி. நான் ஆல்ரெடி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறேன். வீட்டில் ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. சர்ச்சில் ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். கோயில்ல ஒரு மாதிரி நடத்துவாங்க, இங்க ஒரு மாதிரி. இப்போ மசூதிக்கு போறோம், அங்க நல்லவா நடந்து வெளியில குடும்பத்துல கெட்டவங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. அங்கேயும் ஒரே கேரக்டர், இங்கேயும் ஒரு எந்த இடத்துல போனாலும் ஒரே மாதிரியே தான் இருக்கிறோம், அப்படிதான் சொல்லணும். வேஷம் போடக்கூடாது. பரிசுத்தமா சுத்தமா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஜெபம்.